கடந்த 24ஆம் தேதி எங்கள் முக்குளத்தோர் புலிப்படையில் தலைவராக செயல்பட்டு வந்த நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகிகளை, மாவட்ட நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஒட்டுமொத்த மாநில மாவட்ட நிர்வாகிகளை நீக்குகிறேன் என்று. அது முற்றிலும் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்புக்கு எதிரான தவறான ஒரு கருத்தாகும். ஏனென்றால் அவர் தன்னிச்சையாக எடுத்த, தனிநபராக எடுத்த அந்த முடிவு எங்களை கட்டுப்படுத்தாது. அவர் தனியாக எங்களை நீக்குவதாக அன்று அறிவித்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று ஒட்டுமொத்த மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு இதுதான் உண்மையான முக்குளத்தோர் புலிப்படை. இந்த முக்குளத்தோர் புலிப்படை நிர்வாகிகள் மூலமாக நான் அறிவிப்பு செய்வது என்னென்றால், முக்குளத்தோர் புலிப்படை தலைவராக இருந்த நடிகர் கருணாஸ் அவர்களை இன்று நாங்கள் எங்கள் அமைப்பில் இருந்து நீக்குகிறோம். முறையாக முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பு என்பது அனைத்து மாவட்டங்களிலும் இது தற்போது ஒரே ஒரு பதவிதான். மாநில துணைத் தலைவராக பதவித்து வந்த சந்தனகுமார் அவர்கள் இன்று முதல் தற்காலிக தலைவராக செயல்பட்டு வருவார். கூடிய விரைவில் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து ஆலோசித்து புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து அறிவிப்பு செய்வோம். வருகின்ற நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டிடிவி தினகரனை ஆதரித்து பரப்புரை செய்வதற்கு எங்களது முக்குளத்தோர் புலிப்படை தயாராக உள்ளது. அதற்கான ஆதரவு கடிதத்தை தலைவர் அவர்கள் இன்று அவர்களுக்கு அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு அளிப்பார். அவர்கள் அனுமதித்தால் நாங்கள் பரப்புரை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்தும் ஆதரவு அளிப்போம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் சொல்லுகிறேன். முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பிற்கும் கருணாசிற்கும் இனி எந்தவித தொடர்பும் கிடையாது. மீண்டும் அவர் இதற்கான விளக்கத்திற்கு அவர் நேர்லையவோ இல்லை மீடியா மூலியமாவோ விளக்கம் கேட்டால் அதற்கு அடுத்து நாங்கள் விளக்கம் தருவோம்.